ஆன்லைன் கேமிங் லா, அதை தொடர்ந்து தடை செய்யப்பட்ட ரியல் மணி கேமிங் ஆப்ஸ், இதோடைய அப்டேட் தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுட்டு இருக்கீங்க, இதோட லேட்டஸ்ட் அப்டேட் என்னாச்சு அப்படிங்கிறது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த கேஸ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமா பெரிய பெரிய ரியல் மணி கேமிங் ஆப்ஸ்லாம் எதனால இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணல அப்படிங்கிறதுக்கான ரீசனும் ரிலீஸ் ஆயிருக்கு. அதை பற்றி நம்ம வந்து பார்க்கலாம். இது போல லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. லாஸ்ட் மண்டே, அதாவது செப்டம்பர் 8 அன்னைக்கு பார்த்தோம்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் 3 ஹை கோர்ட்ஸில் இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் ஆனதை எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி பெட்டிஷன் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதை அன்னைய தேதியில் சுப்ரீம் கோர்ட்டும் அக்செப்ட் பண்ணியிருந்தாங்க. கேமிங் லாயர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, சுப்ரீம் கோர்ட் செப்டம்பர் 15 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள ஹை கோர்ட்ஸ் ஆகட்டும், அதுக்கப்புறம் கேமிங் கம்பெனிஸ் இந்த லா சம்பந்தமான ஃபைல்ஸ் எல்லாத்தையுமே சுப்ரீம் கோர்ட்டில் சப்மிட் பண்ணி ஆகணும். அது போக புதுசாக ஏதாவது கேஸ் ஃபைல் ஆனாலும் அது வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி ஆகணும். இதுக்கான டெட்லைன் பார்த்தோம்னா செப்டம்பர் 15 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ செப்டம்பர் 16க்கு மேலே தான் இந்த கேஸோடைய ஃபர்ஸ்ட் ஹியரிங் சுப்ரீம் கோர்ட்டில் எப்போ நடக்கும் அப்படிங்கிறதுக்கான டேட் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு கேமிங் லாயர் சொல்லியிருக்காங்க. இப்போ நிலைமையில பார்த்தோம்னா ஆல்ரெடி அந்த ஃபைல்ஸ்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் சென்ட் பண்ணியாச்சு. புதுசாக இந்த லா எதிர்த்து ஏதாவது கேஸ் ஃபைல் ஆகுமா அப்படிங்கிறதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்குள்ள ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் அவங்க வந்து ஒரு இன்ஃபர்மேஷனை வெளியிட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்கிற இந்த லாவை நம்ம மதிச்சாகணும். எந்த கம்பெனியாவது இந்த லாவை எதிர்த்து கேஸ் ஃபைல் பண்ணாங்க அப்படிங்கும்போது அவங்க இனி மேற்கொண்டு ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இதோடைய பார்ட்டாக நீடிக்க முடியாது அப்படின்னு வார்ன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியன் ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் இது பார்த்தோம்னா 2017 ட்ரீம் லெவனுடைய பேரண்ட் கம்பெனியான ட்ரீம் ஸ்போர்ட்ஸும் மற்ற சில பெரிய பெரிய ஃபேண்டசி ஸ்போர்ட்ஸ் கம்பெனிஸ்லாம் சேர்ந்து உருவாக்கப்பட்டதான். இதில் ட்ரீம் லெவன் இவங்க தான் வந்து ஆதிக்கம் செலுத்திட்டு வராங்க. மோஸ்ட்லி ட்ரீம் லெவன் என்ன முடிவெடுக்கிறாங்களோ அதை தான் வந்து அவங்களும் எடுப்பாங்க. இப்பவும் அப்படிதான் எடுத்திருக்காங்க. ஸோ இதில் ஆச்சரியப்படுறதுக்கு எதுவும் இல்லை. இதோட நெக்ஸ்ட் அப்டேட் செப்டம்பர் 16க்கு அப்புறமா வரும். வந்ததுக்கு அப்புறமா நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்றேன். அதெல்லாம் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்கு சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எதனா இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுன்னா நான் வந்து இமீடியட்டா டெலிகிராம்ல ஷேர் பண்ணிடுவேன். அதுக்கான லிங்க் நம்மளுடைய யூடியூப் சேனல் பயோல வந்திருக்கு. அந்த லிங்கை கிளிக் பண்ணி அங்கே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கிட்டும். அடுத்த வீடியோல பார்க்கலாம். பாய்.